Python functions. Functions are nothing but a group of related statements that perform a specific task. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? அப்போ ஒரே மாதிரியான கமெண்ட்ஸை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வர்றோம். அப்போ அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் வச்சு அந்த நேம் படி நம்ம அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக ரன் ஆகும். சரியா? இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். Types of functions. What are the types of functions? There are 4 types: user defined functions, built-in functions, lambda functions, regression functions. இப்போ டைப்ஸை பொறுத்தவரையும் பைத்தானில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனும் பில்ட்-இன் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக அதோடைய சின்டாக்ஸு எப்படி ரன் ஆகுது அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டே வருவோம். User defined functions. Functions defined by the users themselves. இப்போ யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு யூசர் இருக்கார்னா அந்த யூசர் அவருக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை அவரே கிரியேட் பண்ணக்கூடியது தான் இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுடைய நேமு, அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸு எல்லாமே யூசராகவே என்ன பண்ணுவார் அப்படின்னா டிஃபைன் பண்ணுவார். அப்படி டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Built-in functions. Functions that are inbuilt within Python. ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் இன்பில்டாக இருக்கக்கூடியது, அதாவது அந்த பைத்தான் ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதில்ல, பைத்தான் கோடிங்குள்ளே அதுவாகவே உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை தான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Lambda functions. Functions that are anonymous, unnamed function. இப்போ இந்த லாம்டா ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த நேமே கொடுக்க மாட்டோம். அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் வச்சுருப்போம். ஆனால் இதில் கீவேர்ட் லாம்டா அப்படிங்கிற கீவேர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமே ஒழிய அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு எந்த பேருமே யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பேர் தான் இந்த லாம்டா ஃபங்க்ஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கையில் இன்னும் நமக்கு தெளிவாக இது புரியும். Regression functions. Functions that calls itself is known as regressive. இப்போ ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணிச்சு அப்படின்னா அதை ரெக்ரெசிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி திரும்ப திரும்ப அந்த லூப் ரன் ஆகுமோ அதே போல் இந்த ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளே ரன் ஆச்சு அப்படின்னா அது ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கையில் இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். Defining functions. Functions blocks begins with the keyword def followed by function name and parenthesis. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணும்னா டெஃப் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கணும். சரியா?
அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுடைய நேம், என்ன நேமோ அந்த நேமை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன பேராமீட்டர் வேணுமோ அந்த பேராமீட்டரை கொடுத்துட்டு உள்ள அதுக்கான பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அது கொடுக்கணும். ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கையில் ஃபங்க்ஷனுக்கு பற்றி டீட்டெயிலாக அதில் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? Calling a function. When you call the hello function, the program display the following string. இப்போ ஒரு ஹலோ அப்படின்ட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன், அதாவது அதனுடைய நேமு. இப்போ எப்படி வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கீழே கொடுத்துருக்கு. அதாவது டெஃப் அப்படின்னு ஆரம்பித்து ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபங்க்ஷனுக்குன்னு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கேன். நான் ஹலோ அப்படின்னா ஒரு பேர் வச்சுருக்கேன். அதே போல் பெரான்தீசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதில் வந்து எந்த பேராமீட்டருமே கொடுக்கல, அதனால எம்டியாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பிரிண்ட் ஹலோ பைத்தான் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அப்போ என்ன நமக்கு டிஸ்பிளே ஆகும்? ஹலோ பைத்தான் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் பிளாக் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? அதாவது 4 ஸ்பேசஸ் தள்ளி வந்தால் அதுதான் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம எப்படி நம்ம C++லாம் கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோமோ அதே போல் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 4 ஸ்பேசஸ் தள்ளி தான் என்ன பண்ணணும்? அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். அதனால தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் கமாண்ட் வந்து 4 ஸ்பேசஸ் தள்ளி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்குது. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது ஃபஸ்ட்டு ரன் ஆகும்னா அந்த டெஃப் ஹலோங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. முதல்ல எது ரன் ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஹலோ அப்படின்றது பார்த்தீங்களா, அதாவது கடைசி லைன், அந்த கடைசி லைன் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அப்போ பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிற ஹலோங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஹலோங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அப்போ நேராக எங்கே போகும்? ஹலோங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். அங்கே போயிட்டு பிரிண்ட் ஹலோங்கிறது நான் பிரிண்ட்டில் கொடுத்துருக்கேன், அதனால் பிரிண்ட் ஆயிரும். ரிட்டன் எதாவது கொடுத்துருக்கேன்னா ஒன்றுமே கொடுக்கல ரிட்டன். அப்போ என்ன ஆகாது? எதுவுமே ரிட்டன் பண்ணாது. சரியா? அப்படியே வந்து என்ன ஆயிரும்? வந்துடும். அப்போ எதுவுமே ரிட்டன் பண்ணாதனால நமக்கு என்ன டிஸ்பிளேல வரும் அப்படின்னா நன் அப்படிங்கிறது வரும். அப்போ அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹலோ பைத்தான் அப்படிங்கிறது அது நம்ம பிரிண்டில் கொடுத்துருக்கிறது அப்படியே வந்துடும். ரிட்டன் எதுவுமே இல்லாததுனால நன் அப்படிங்கிறது டிஸ்பிளேல வரும். ஓகேவா? Block. A block is one or more lines of code grouped together so that they are treated as one big sequence of statements while execution. In Python, statements in block are written with indentation. Usually, a block begins when a line is indented by 4 spaces and all the statements of block should be at same indent level. இப்போ இந்த பிளாக் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா நமக்கு C++ல் எப்படி கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோமோ அதை ஒரு பிளாக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பைத்தானை பொறுத்தவரையும் எதை பிளாக்குன்னு சொல்கிறோம்? இன்டென்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இடைவெளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடைவெளியை தான் வந்து இங்கே பிளாக்குன்னு சொல்லுவோம். அப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் எந்த இடைவெளியில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கீங்களோ அது அந்த பிளாக்குள்ளே போயிடும். சார் எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா எது எதோட கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னா அந்த இடைவெளியை விட்டு தான் நம்ம தீர்மானிக்கிறோம். அதாவது நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 4 ஸ்பேசஸ் தள்ளி கொடுத்துருந்த அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அதே மாதிரி 4 ஸ்பேசஸ் தள்ளி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு பிளாக்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 4 ஸ்பேசஸ் தள்ளி கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு 4 ஸ்பேசஸ் தள்ளி கொடுக்குற அப்படின்னா அப்போ மொத்தம் 8 ஸ்பேஸ் 2வது லைன் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த பிளாக்லேருந்து வேறு பிளாக்கில் அந்த இது இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அப்போ ஒவ்வொரு பிளாக்கு கூட இடைவெளி என்ன அப்படின்னா 4 ஸ்பேசஸ். அந்த ஸ்பேசஸ்க்கு நம்ம எந்த பிளாக்கில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த லைன்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணி அதுக்கு நேராக கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிளாக் வந்து ரன் ஆகும். இங்கே C++ல் எப்படி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோமோ அதே போல் இங்கே வந்து இந்த இன்டென்டேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பிளாக்கை நிர்ணயம் செய்கிறோம். சரியா? Any input parameters or argument should be placed within these parentheses when you define a function.
the code black always comes after a colon and is indented. Third point வந்து the statement return expression exits a function optionally passing back an expression to the caller. A return with no argument is the same as return none. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம அந்த பேராமீட்டருக்குள்ளே என்னென்ன இன்புட்லாம் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பூரா முதல்ல டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்கணும். சரியா? அப்போ அதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னங்கிறத பார்த்து அந்த பெராந்திசிஸ்குள்ளே, அதாவது அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், எனக்கு 2 இன்புட்டுக்கு 2 வேல்யூ தேவை அப்படின்னா அதை அந்த பெராந்திசிஸ் அந்த பேராமீட்டராக நம்ம வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கோலன் யூஸ் பண்ணுவோம். அந்த கோலனுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த இன்டென்டேஷன், அதாவது அந்த பிளாக் கூடிய ஓப்பன் வந்து வரணும். ஓப்பன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 4 ஸ்பேசஸ். அடுத்து என்ன பண்ணணும், அந்த கோலனுக்கு அடுத்தாற் போல் அடுத்த லைனில் 4 ஸ்பேசஸ் விட்டு நம்ம ஆரம்பிக்கணும். அதே போல் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த ரிட்டர்ன் எதுக்காக கொடுக்குறது, நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிருப்போம், அந்த வேல்யூவை ரிட்டர்னில் கொடுத்தோம் அப்படின்னா அது நேராக எங்கே போயிடும், நம்ம அந்த ஃபங்க்ஷன் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துரும். கால் பண்ண இடத்துலையே கொண்டு போய் என்ன பண்ணிடும், அந்த வேல்யூவை கொடுத்துரும். ஆனால் நம்மகிட்ட ரிட்டர்ன் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன நமக்கு டிஸ்பிளேல வரும் அப்படின்னா நன் அப்படிங்கிறது வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போன ப்ரோக்ராம்லேயே நம்ம வந்து பார்த்தோம். சரியா? இதான் வந்து அந்த பிளாக்குக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பிளாக் யூஸ் பண்ணுவோம். அந்த பிளாக் எப்போவுமே எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கோலன் வரும், கோலனுக்கு அப்புறம் 4 ஸ்பேசஸ் தள்ளி பிளாக் ஆரம்பிக்கணும். அந்த பிளாக்கில் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் எதுவும் இல்லை அப்படின்னா நன்னு டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Nested black. A black within a black is called nested black. When the first black statement is indented by a single tab space, the second black of statement is indented by double tab space. அப்போ நம்ம டேப்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கீபோர்டில் டேப் யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ ஒரு பிளாக் அப்படிங்கிறது ஒரு டேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த பிளாக் அப்படிங்கிறது இன்னொரு டேப். இப்போ 2 தடவை நீங்கள் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது செகண்ட் பிளாக் போகும், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக். அப்போ நெஸ்டட் பிளாக்னா என்ன அப்படின்னா ஒரு பிளாக்குக்குள்ளே ஒரு பிளாக். நம்ம எப்படி நெஸ்டட் லூப் நெஸ்டட் இஃப்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் பிளாக்குக்குள்ளே ஒரு பிளாக் இருந்தது அப்படின்னா அதை நெஸ்டட் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மொதல் பிளாக்கில் வந்து எத்தனை ஸ்பேஸ் விடணும், 4 ஸ்பேஸு. ரெண்டாவது பிளாக்கில் எத்தனை ஸ்பேஸு, 8 ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? Advantages of user-defined functions. Functions help us to divide a program into modules. This makes the code easier to manage. It implements code reuse. Every time you need to execute a sequence of statements, all you need to do is to call the function. Function allows us to change functionality easily, and different programmers can work on different functions. அப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, இது வந்து ஒரு 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ யூசர் டிஃபைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை சின்ன சின்ன மாடியூல்ஸாக பிரித்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அப்போ ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ரோக்ராமை சின்ன சின்ன மாடியூல்ஸாக பிரித்து ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது. அடுத்து ரெண்டாவது, ஒரே கோடிங். இப்போ நான் ஒரு ரேங்க் கார்டு போடுறேன் அப்படின்னா ஒரு ரேங்க் கார்டுக்கு என்ன தேவை, ஒரு 5 சப்ஜெக்ட் தேவை, அதோடைய டோட்டலு இது மாதிரியான ஒரே சேம் கோடிங் தான் வரும். அது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சேமாக தான் வரும். அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் தான் மாறுமே ஒழிய உள்ளே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபார்முலா மாறாது. அப்போ அதை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ நீ ஒரு ப்ரோக்ராம் போடணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீ அதை போய் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனால் இங்கே
ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நீ என்ன பண்ணால் போதும், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வேல்யூவோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உனக்கு ரன் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்து தந்துடும். அதான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ப்ரோக்ராமை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண போகிறேன், இன்னொரு ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணால் கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸை டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் உடைய அட்வான்டேஜஸ். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின், ரொம்ப கவனமாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைத்தானுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். சரியா? இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன, அப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும், அதில் என்ன பிளாக்னா என்ன, இந்த பிளாக்கில் எப்படி வந்து நம்ம கொடுக்குறது, நெஸ்டட் பிளாக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது மாதிரி அட்வான்டேஜஸ் பார்த்தோம், அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரியா? இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் ஜென்ரலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. முக்கியமாக ஃபங்க்ஷனுடைய யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னங்கிற டெஃபனிஷன் எழுதி அதனுடைய சின்டாக்ஸ் எழுதி அதனுடைய ப்ரோக்ராம் எழுதணும். அதே போல் அட்வான்டேஜும் சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா அதனுடைய அட்வான்டேஜும் எழுதணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.